ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு கோதுமை வச்சு ஒரு அப்பம் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இப்போ லீவில் இருக்காங்க, ஸ்நாக்ஸும் கேட்டால் உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். அரை கப் வெள்ளத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது பாகுபதம் எல்லாமே தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சிச்சுன்னா போதுமானது. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இந்த மாவு கூட வடிகட்டியிருக்கேன். பாகு ஆறணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நல்லா சூடாக இருக்கும்போதே கோதுமாவு கூட சேருங்க, அப்போ தான் கோதுமாவும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் கொதிக்கவே தான் சேர்க்குறேன். நான் நல்ல ஸ்டீல் வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இது மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா நமக்கு வடிகட்டும் போது தூசி எல்லாமே ஸ்ட்ரெயினர்லேயே நின்றும், சரிங்களா? அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு தண்ணி நம்ம வெள்ளத்தில் சேர்த்தோம் இல்லையா, இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஈஸியாகவே மிக்ஸ் பண்ண வரும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லை. பாருங்கள், நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சோண்டு கூட பேலன்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே இந்த மாவை நம்ம டேரெக்டாக ஊற்றுறத விட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஊற்றினோன்னு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே பேக்கிங் சோடா நம்ம ஊற்ற போகிற டைமில் தான் நம்ம சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் கம்மியாக நீங்கள் சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா பணியாரக்கல்ல கூட நீங்கள் பணியார மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இப்போது சூடான எண்ணெயில் நான் விட்டுக்கிறேன். இந்த கடாயில் 1 விட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. நான் 2 விட்டுட்டேன். பட் ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் வந்துச்சு. கொஞ்சம் ஃப்ளாட்டான கடாயாக இருந்துச்சு அப்படின்னா 2 3 அது மாதிரி நம்ம தாராளமாக விடலாம். இது கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரியான கடாய் இது, அதனால் நீங்கள் ஊற்றும் போது ஃப்ளாட்டான கடாயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதில் 1 மட்டும் நான் விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமாவும் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோதுமாவும் அப்போங்க. இப்போ 1 மட்டும் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக புஃப்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை அப்பம் தயாராச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த லீவில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வெல்லமும் சரி கோதுமாவும் சரி நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு இதுதான், பொருள் தான், சரிங்களா? சரி, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மேலும் இது போல் நல்ல இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.